சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷத்தோட 28வது வாரத்துக்கான ஓவரால் டிவி சீரியஸோட டிஆர்பி ரேட்டிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த முறையும் ஒவ்வொரு சீரியஸோட ரேட்டிங்லேயும் அதிரடியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக விஜய் டிவி, ஜீ தமிழ் டிவியில் ஒரு சில டிவி சீரியஸை தவிர மேக்ஸிமம் எல்லா சீரியஸோட டிஆர்பி ரேட்டிங்குமே டவுன் ஆகிடுச்சு. டே டைம், ப்ரைம் டைமில் ஆடியன்ஸால் விரும்பி பார்க்கப்பட்ட சீரியல்ஸ் எல்லாமே கம்மியான டிஆர்பி ரேட்டிங்கோட இந்த முறை அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. 6+ ரேட்டிங் வாங்கின விஜய் டிவி சீரியல்ஸ் இந்த முறை 4+ டிஆர்பி ரேட்டிங்கை வாங்கி எதிர்பார்க்காத அளவுக்கு சரிஞ்சிருக்கு. சன் டிவிலையும் குறிப்பிட்ட சில டிவி சீரியஸோட ரேட்டிங் டவுன் ஆகிடுச்சு. விறுவிறுப்பான திரைக்கதையை பொறுத்து சன் டிவியோட சில சீரியல்ஸ்க்கு அதிகமான ரேட்டிங் கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு சன் டிவியோட வானத்தை போல சீரியலை 27வது வாரத்தை கம்பேர் பண்ணும்போது 28வது வாரத்தில் அதிகமான ரேட்டிங்கோட இந்த சீரியல் டிஆர்பியில் முன்னேறி இருக்கு. அதே சமயம் விஜய் டிவியோட ஈரமான ரோஜாவை சீசன் 2ஓட ரேட்டிங் எதிர்பார்க்காத அளவுக்கு டவுன் ஆகிடுச்சு. ஜீ தமிழ் டிவிலையும் ஓவராலாகவே சில வாரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தாங்க. இந்த முறை மறுபடியும் டவுன் ஆகிட்டாங்க. இனி 28வது வாரத்தில் ஒவ்வொரு சீரியலுக்குமே என்ன மாதிரியான ரேட்டிங் கிடச்சிருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த 28வது வாரத்தில் கயல் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 11.52. எதிர்நீச்சல் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.65. வானத்தை போல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.19. பாக்கியலட்சுமி இனியாவும் ஒன்னா சேர்ந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.34. சுந்தரி 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.27. மிஸ்டர் மனைவி 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.95. சிறகடிக்க ஆசை 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 7.18. ஆனந்தராகம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.99. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.79. கார்த்திகை தீபம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.82. அன்பேவா 11வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.31. மீனாட்சி பொண்ணுங்க 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.94. ஆகா கல்யாணம் 13வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.84. ஈரமான ரோஜாவை சீசன் 2 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.78. சீதாராமன் 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.66. இலக்கியா 16வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.62. மாரி 17வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.52. அருவி 18வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.20. மகாநதி 19வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.17. புது வசந்தம் 20வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.06. அண்ணா 21வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.79. பிரியமான தோழி 22வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.57. அமுதாவும் அன்னலட்சுமி 23வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.49. காதலும் மோதலும் 24வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.43. தமிழும் சரஸ்வதியும் 25வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.40. இந்த 28வது வாரத்தில் சில டிவி சீரியல்ஸை தவிர மேக்ஸிமம் எல்லா டிவி சீரியல்ஸுமே ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாமல் ரேட்டிங் வைஸாக டவுன் ஆகிடுச்சு. சன் டிவியை பொறுத்த வரைக்குமே மிஸ்டர் மனைவிக்கு 27வது வாரத்தை விட 28வது வாரத்தில் டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக கிடச்சிருக்கு. 27வது வாரத்தில் இந்த சீரியலோட திரைக்கதை ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரேட்டிங் அதிகமாக கிடச்சிது. இந்த மாதிரி யூஷுவலான திரைக்கதையாக இருக்கிறதால மெஜாரிட்டியான ஆடியன்ஸ் இந்த சீரியலை பார்க்கல. சடனாக ரேட்டிங்கும் 28வது வாரத்தில் குறைஞ்சிருச்சு. அதே சமயம் வானத்தை போல சீரியலோட ரேட்டிங்கும் போன வாரத்தை விட இந்த முறை அதிகமாயிருக்கு. இதுலேயும் திரைக்கதையை பொறுத்து ரேட்டிங்கில் வேரியேஷன் ஏற்பட்டிருக்கு. ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சீரியல் இருந்தால் ஆடியன்ஸ் அந்த சீரியலை பார்க்குறாங்க, இல்லாட்டி சீரியலை அவாய்ட் பண்ணிடுறாங்க. மாதிரி இல்லை, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்தால் தான் அந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக கிடைக்கிது. ஆடியன்ஸும் அந்த சீரியலை அதிகமாக பார்க்குறாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே பாக்கியலட்சுமி சீரியலுக்கு 10+ டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு. 27வது வாரத்தை விட இதோட திரைக்கதை இந்த முறை விறுவிறுப்பாக இருந்ததால் இந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக கிடச்சிருக்கு. இப்போவும் விஜய் டிவியோட நம்பர் 1 சீரியலாக பாக்கியலட்சுமி தான் இருக்குது. முதல் முறையாக விஜய் டிவியோட நம்பர் 2 சீரியலாக சிறகடிக்க ஆசை வந்துருச்சு. ஷார்ட் பீரியடில் இந்த சீரியல் விஜய் டிவியோட நம்பர் 2 சீரியலாக மாறிடுச்சு. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வந்த தமிழ் சரச சீரியலால் முடியாததை சிறகடிக்க ஆசை சீரியல் ஷார்ட் பீரியடில் அச்சீவ் பண்ணிடுச்சு. ரீசன்ட் டேஸாகவே சிறகடிக்க ஆசை ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே நம்பர் 2 சீரியல்னால் அது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். இப்போ அதை சிறகடிக்க ஆசை பீட் பண்ணிடுச்சு. கூடி சீக்கிரமாகவே விஜய் டிவியோட நம்பர் 1 சீரியலாக சிறகடிக்க ஆசை வரப்போகுது. இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப நாள் கழிச்சு பாரதி கண்ணம்மா சீசன் 2 டிஆர்பி ரேட்டிங் வைஸாக இம்ப்ரூவ் ஆகிடுக்கு.
3+ டிஆர்பி ரேட்டிங்கோட பாரதி கண்ணம்மா சீசன் 2 முன்னேறி இருக்கு. ஜீ தமிழ் டிவியோட கார்த்திகை தீபத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. இதோட ரேட்டிங் எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சோ அதே அளவு கிராஜுவலாக டவுன் ஆகுது. பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்க இந்த சீரியல் டாப் 10ல் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. இந்த சீரியல் ஆடியன்ஸை தக்க வச்சு காட்டி ஃப்யூச்சரில் நம்பர் 1 சீரியலாக ஃபார்ம் ஆகிறது கஷ்டம். நிறைய பேர் இந்த சீரியலில் கார்த்திக் ராஜோட காட்சிகள் கம்மியாயிடுச்சு, ஆக்டர்ஸோட முக பாவனைகளும் ஒவ்வொரு காட்சிகளுக்கும் பொருத்தமாக இல்லை, உணர்ந்து நடிக்கலைங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆடியன்ஸோட சப்போர்ட்டை கார்த்திகை தீபம் இழந்துட்டு வருதான்னு தெரியல. பட் இன்னமும் ஸ்டார் வேல்யூவையும் சேனலோட ப்ரமோஷனையும் மட்டுமே வச்சு ஒரு சீரியலை ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இனி இந்த சீரியலில் இருக்க சின்ன சின்ன டிராபேக்கை கார்த்திகை தீபம் சீரியல் டீம் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை சேஞ்ச் பண்ண மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வார சீரியல்ஸோட ரேட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இனி அடுத்த வாரத்தில் ஒவ்வொரு சீரியலுக்கும் என்ன மாதிரியான ரேட்டிங் கிடைக்க போகுது, அதனோட ரேட்டிங்கில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.